இப்ப நம்ம பார்க்க போறது கோர் அஜூர் சர்வீசஸ். அதாவது அஜூர்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. அதுல ஒவ்வொன்றுத்தையும் கீழே பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்குள்ள பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ அது இப்படி என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அஜூர்ல வந்து நிறைய டொமைன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள ஹெச்ஆர் இருப்பாங்க, ஐடி சப்போர்ட் இருப்பாங்க, சேல்ஸ் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருப்பாங்க, டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆஃப் அந்த கம்பெனியை பொறுத்து அந்த ரோல்ஸ் எல்லாம் மாறும். அந்த மாதிரி அஜூருக்குள்ள வந்து எக்கச்சக்கமான டொமைன் இருக்கு. அந்த டொமைனுக்குள்ள நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹெச்ஆர் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெச்ஆர் டீமுக்குள்ள ஹெட் ஹெச்ஆர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் இருப்பாங்க, எக்ஸிகூட்டிவ் லெவல்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு நிறைய டொமைன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு கம்ப்யூட், நெட்வொர்க்கிங், ஃபைல் ஸ்டோரேஜ், ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், டேட்டாபேஸ் அனாலிசிஸ், ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு 7 குரூப் இருக்கு. இது மட்டும்தான் கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா டே பை டே அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனா மேக்சிமம் ஆஃப் கம்பெனிஸ் இந்த 7 டொமைன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 7 இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுல ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்ல 4 முக்கியமான சர்வீஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 4 முக்கியமான சர்வீஸ் தான் என்னன்னா விர்ச்சுவல் மிஷின், ஃபங்க்ஷன் ஆப் சர்வீஸ், குபெர்னெட்டிஸ். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த கம்ப்யூட்டருக்கான அர்த்தம் என்னன்னா, இப்போ உங்ககிட்ட லோக்கலா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டர் வச்சு உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம கிளவுட்ல வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான சர்வீசஸ் கம்ப்யூட்டர். ஓகேவா? சோ அதுக்கு டெக்னிக்கலா வந்து நிறைய உள்ள இருக்கும். சரி, லைக் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குன்னா அந்த லேப்டாப்பே உங்களால சர்வரா கனெக்ட் பண்ண முடியும். அந்த லேப்டாப்ல உங்களால ஒரு வெப் என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அந்த லேப்டாப் உங்களால இன்னொருத்தவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியும். சோ அந்த மாதிரியான சர்வீசஸ் இருக்கு இல்லையா? சோ அதுக்கு பேர் தான் கம்ப்யூட் சர்வீசஸ். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற சர்வீஸ் விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின்னா என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டரை நம்ம எங்கோ இன்டர்நெட்ல இருக்கிற இடத்துல இருந்து வாங்குறோம். சரியா? அப்படி வாங்குற அந்த கம்ப்யூட்டரை நாம இன்டர்நெட் மூலயமா இங்க லோக்கல் கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் மிஷின். இது இது எனிதிங் இந்த ஓஎஸ், லைக் வந்து விண்டோஸ் சர்வரா இருக்கலாம், விண்டோஸா இருக்கலாம், லினக்ஸா இருக்கலாம், இது காலி லினக்ஸ், அதுக்கப்புறம் ராஸ்பெரி பை, இந்த மாதிரி அஜூருக்குள்ள என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? சோ இதை நம்ம எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அஜூரை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல விர்ச்சுவல் மிஷின் இருக்கா? இந்த விர்ச்சுவல் மிஷின்ல லைக் இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். சோ இந்த இன்டர்ஃபேஸ்ல நம்ம கிரியேட்னு கொடுக்குறோம். இங்க பாருங்க, இதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரி, 4 இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே ஒரே வேலையில செய்ய போகுது. என்னன்னா எல்லாமே விர்ச்சுவல் மிஷின் தான். ஆனா இந்த விர்ச்சுவல் மிஷினை வந்து இந்த பாருங்க, கேன் லேட்டர் பி அட்டாச் டு விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட், விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கேல் செட்னா நம்ம வந்து ஒரு சைஸை வாங்குவோம். அந்த பர்டிகுலர் சைஸ் வந்து ஆப்டிமைசேஷன், அதாவது பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்டிமைசேஷன்ல இருக்கக்கூடிய மிஷின்ஸா இருக்கும். சரியா? இல்ல எனக்கு லோவர் டிராபிக்கா வேணும்னா நீங்க நார்மலா விர்ச்சுவல் மிஷினுக்கு போய்க்கலாம். இல்ல எனக்கு வந்து ஸ்கேல் செட், அதாவது எப்ப எவனா ஸ்கேல் அப் ஆகும், ஸ்கேல் டவுன் ஆகும், அந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டுக்கு போய்க்கலாம். இது ரெண்டுமே நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணுவோம். ப்ரீசெட்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு கான்ஃபிகரேஷன்ல கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து இப்ப பிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். நமக்கு 32 ஜிபி ரேம் வேணா 32 ஜிபி ரேம் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து ஆனா லேப்டாப்ல பாத்தீங்கன்னா நம்மளால அடிஷனலா ஆட் பண்ண முடியும். பட் அவங்க வந்து ஒரு கான்ஃபிகரேஷன்ல லேப்டாப் விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹெச்பி 14s எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 256 ஜிபி எஸ்எஸ்டி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 16 ஜிபி ரேம், ஒரு 25,000 ரூபாய், 25,000 30,000 ரூபாய் வேலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ். இது அவன் செட் பண்ணி வச்சிருக்கான். கரெக்டா? இது அதே 25 ரூபாய்க்கு நம்மளால பிசி பில்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா முடியும். சோ பிசி வந்து நம்ம இஷ்டத்துக்கு பில்ட் பண்றது, லைக் லேப்டாப் வந்து அவனுக்கு இருக்கு. இப்போ அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுங்க. இப்போ ப்ரீசெட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி அவன் ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கான். இப்போ ப்ரீசெட்ஸ் நான் போவோம். இந்த ப்ரீசெட்ஸ்ல இங்க வரணும். ஆல்ரெடி அவன் வந்து என்னென்ன இருக்கு, பி சீரிஸ், இ சீரிஸ், எஃப் சீரிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். இப்போ இந்த ஒவ்வொரு சீரீஸுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. இப்போ டி சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஜென்ரல் பர்பஸ், பொதுவான யூசேஜ். இப்போ நீங்க நார்மலா யூசேஜ் பண்றீங்க, லைக் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ப்ரௌசிங் தான் பண்ண போறீங்க, அதுல இருக்கிற டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போறீங்க, இல்ல ரொம்ப சிம்பிளான ஒர்க் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல டி சீரிஸ் சிஸ்டம்க்கு போகலாம். சரியா? இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ், அதாவது லைக் ஜிமெயில், அவுட்லுக், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா?
இதுவே மெமரி ஆப்டிமைசர் அப்படின்னு போனோம்னா, அதாவது ப்ராசஸரும் மெமரி நிறைய பேசிக்கும், அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னா, சோ அந்த இடத்துல நம்ம இ சீரிஸ் போலாம். சரியா? சோ எஃப் சீரிஸ் அப்படின்றது கம்ப்யூட்டர் ஆப்டிமைசர், அதாவது சிபியூட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். மெமரியோட வேகம் அதிகமா இருந்தா இ சீரிஸ், பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருந்தா எஃப் சீரிஸ். சோ இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின்ல வந்து பார்த்துக்க முடியும். இப்ப நம்ம கிரியேட்ல ப்ரீசெட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் பர்பஸே போறோம், கண்டினியூ டு கிரியேட் விஎம் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ டி சீரிஸ்ல ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகுது. அதே தான் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்க என்ன வேணும் அப்படின்றது, அதாவது இங்க நீங்க செலக்ட் பண்ண ப்ரீசெட்ஸ் செலக்ட் பண்றது கான்ஃபிகரேஷன் ஆஃப் த மிஷின் மட்டும்தான். ஸோ அந்த மிஷினுக்குள்ள உங்களுக்கு என்ன வேணும், என்ன ரிசோர்ஸ் குரூப்ல ஆட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் குரூப், டாப் குரூப், இப்போ நேற்று ரெண்டு டாப்பு கீழே தான் ஃபர்ஸ்ட் குரூப் வச்சிருந்தோம். இப்போ இந்த டாப்ல வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்டோம்னா டாப் ஒரு ரிசோர்ஸ் குரூப், அதுக்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் குரூப்போட ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கு. சரி, நான் ஒரு ரிசோர்ஸ் குரூப் டாப்லயே செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? விர்ச்சுவல் மிஷின் பேரு, சரியா, அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம கிரியேட் கொடுத்தா கிரியேட் ஆயிடும். அவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா சைஸ், இப்போதைக்கு நமக்கு இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல இது மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், ஸ்டாண்டர்ட் D4 வேணுமா, இல்ல 4 விர்ச்சுவல் சிபியூ, அதாவது சிபியூ வந்து நம்ம i5 i7 i9 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அததான் இங்க விர்ச்சுவல் கோர் சிபியூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரிவ்யூ பிளஸ் கிரியேட் கொடுத்தோம்னா கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஃபங்க்ஷன் ஆப். இப்போ ஃபங்க்ஷன் ஆப்னா என்னன்னா சர்வர்லெஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வர்லெஸ் கம்ப்யூட்டர்னா ஒரு சின்ன கோடு இருக்குன்னா அந்த கோடை ரன் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் வேணும். ஏன்னா அதை ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா? லைக் வந்து இப்ப நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக, இப்ப வந்து இந்த இடத்துல நான் ஒரு கோடு எழுதியிருக்கேன். கரெக்டா? இது என்ன கோட் அப்படின்னா கால்குலேட்டர் அப்ளிகேஷனான கோடு. ஓகேவா? இந்த கோடை நான் ரன் பண்றேன். இப்ப எனக்கு அவுட்புட்ல கால்குலேட்டர் ஓபன் ஆகுது. ஓகே, இது வந்து நான் கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? ஓகேவா? சோ இப்போ இது ஒர்க் ஆகுது. இப்போ இந்த கோடை ரன் பண்றதுக்கு இது எங்க இருந்து ரிசோர்ஸை எடுத்திருக்குன்னா என்னுடைய லோக்கல் சிஸ்டம்ல இருந்து எடுத்திருக்கு. ஓகேவா? ஈவன் வந்து நீங்க பிரவுசர்ல ரன் பண்ணாலுமே அதுக்கான ப்ராசஸர் எங்க இருந்து போகும் அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்துல இருந்து மேக்ஸிமம் போகும். இப்போ இந்த சர்வர்லெஸ் கம்ப்யூட்டர், இந்த ஃபங்க்ஷன் ஆப் இருக்கு இல்லையா, இதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும், உங்களோட லோக்கல் சிஸ்டத்துல எதுவுமே தேவையில்ல. இந்த சர்வர்லெஸ் கம்ப்யூட்டர் அப்படின்றது உங்களுடைய சிஸ்டத்தை சர்வர்ல எடுத்துக்காது. ஈவன் இப்போ கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த கோடு வந்து இந்த பீஸ் ஆஃப் கோடு வந்து ரன் ஆகும், ஆன்லைன்ல ரன் ஆயிக்கும். அது வந்து எங்கிருந்தோ ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கும். சர்வர்லெஸ் கம்ப்யூட்டர் சர்வரே இருக்காதான்னு கேட்காதீங்க. ஏன்னா சர்வர் வித்தவுட் த சர்வர் தேர் இஸ் நோ ஒன் ரன்னிங் இன் இன்டர்நெட். இன்டர்நெட்ல எது ரன் ஆனாலுமே அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல லோக்கலா சர்வர் இருக்கு. ஓகேவா? அந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா அஜூரோட சர்வர்ல இருந்து எடுத்து பண்ணிக்கும். அது வந்து உங்களுக்கு பெருசா லேக வந்து கொண்டு வராது. சோ அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஃபங்க்ஷன் ஆப் அப்படின்றது. சோ இது எதுக்காகனா உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ், எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணாம டிக்ரீஸ் பண்ணாம நாம வந்து இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் ஆப் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதை பத்தி நம்ம தனியா படிப்போம். ஃபங்க்ஷன் ஆப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப் சர்வீஸ். இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஓகேவா? நீங்க டெஸ்ட் பண்றீங்க, உங்களுடைய கோட் வந்து சரியா ஒர்க் ஆகுதா இல்லையா, ஏன்னா எல்லாத்துக்குமே காசு கொடுக்கணும். ஓகேவா? இப்ப நீங்க டெஸ்ட் பண்றீங்க அந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா யுவர் கோ வித் த ஃபங்க்ஷன் ஆப். இதுவும் மேக்சிமமா ஒரே வேலையை தான் செய்யுது. உங்களுடைய கோடை ரன் பண்ணி வர ரெக்வஸ்ட ஹேண்டில் பண்ண போகுது. ஓகேவா? ஆனா நீங்க இத வந்து அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம மேனேஜ் பண்ணுவீங்க. அண்ட் வந்து இந்த கோட் ரன் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காக ஃபங்க்ஷன் ஆப் யூஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலா உங்களோட ப்ராஜெக்ட்குள்ள ஒரு கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா யுவர் கோ வித் ஆப் சர்வீஸ். சரி, இந்த ஆப் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப் சர்வீஸ்ல உங்களால நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நான் வந்து உங்க சின்னதா ஒன்று காமிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆப் வேணும். கரெக்டா? இப்போ சேம் நம்ம விஎம் எப்படி கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி தான் கிரியேட் பண்ண போறோம். ஆனா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டைப் இருக்கு. ஃப்ளக்ஸ் கன்சப்ஷன், ஃபங்க்ஷன் பிரீமியம், ஆப் சர்வீஸ், கண்டெய்னர் ஆப் என்விரான்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதுக்கான அர்த்தம் என்னன்னா ப்ரீசெட்டா ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தா இல்லையா முன்னாடி, அந்த ப்ரீசெட்டான விஷயங்கள் தான் இங்க வச்சிருக்காங்க. இது என்னன்னா உங்களுடைய இப்போ வந்து அதுக்கு நம்ம காசு கட்டணும். கரெக்டா? ஒவ்வொன்றுக்கு நம்ம காசு கட்டணும். சரியா? இந்த காசு கட்ட வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம எவ்வளவு தடவை ரன் பண்ணிக்கலாம்,
இப்போ வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறீங்க சரியா, அந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ண உடனே சர்வர்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த வீடியோவை பாப்பீங்க. ஓகேவா? வித்தவுட் சர்வர் ரெஸ்பான்ஸ் உங்களால பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு பேக் எண்ட்ல நீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ண உடனே பேக் எண்ட்ல ஒரு கோடு ரன் ஆகி இந்த வீடியோ தான் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் போன் வந்து ஒரு ரெக்வஸ்ட் யூடியூபோட சர்வருக்கு போகும். அந்த சர்வர்ல இருந்து ரிட்டர்ன் பேக் இந்த வீடியோ தான் கேட்டியா, எஸ் இந்த வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மொபைல்ல டிஸ்பிளே பண்ணும். கரெக்டா? இது வந்து ஒரு ப்ராசஸ். கரெக்டா? அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ல ஒரு லைக் ஒரு 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 ரெக்வஸ்ட் கிரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனே இருக்குன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு நான் அஜூர்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா அந்த அஜூர்ல அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோட் ரன் ஆகுது. இப்போ வந்து பாருங்க, இதை நான் இங்க கிளிக் பண்ணா ஜிமெயிலோட ப்ரௌசருக்கு வரணும், இந்த டேபுக்கு வரணும்ன்றது ஒரு கோட் பின்னாடி நான் கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு கோட் வந்து ரன் ஆயிருக்கும். இப்போ இது எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆப்லயோ இல்ல ஆப் சர்வீஸ்லயோ வந்து கோட எழுதி வச்சிருப்பீங்க. ஒன்ஸ் நீங்க எழுதி வச்சதுக்கு அப்புறம் அது ரன் ஆகும். அதுக்கு இத்தனை டைப்ல இருக்கு. இப்போ அது ரன் ஆகிற கோட் ஒரு இப்போ பிளஸ் கன்செப்ஷன் அப்படின்னு ஒண்ணு எடுத்தீங்க அப்படின்னா 1000 தடவை வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகும். ஓகேவா? கன்சப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 தடவை ரன் ஆகும். ஓகேவா? சோ இதெல்லாம் எத்தனை முறை ரன் ஆகும் அப்படின்றதுக்கான இது. சோ இதுல ஸ்கேல் டு 0 அப்படின்னா 0க்கு போகுமா அப்படின்னு கேட்டா எஸ் போகும் அப்படின்றதுக்கு இங்க டிக் கொடுத்துருக்காங்க. போகாது அப்படின்னு கொடுக்கறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆப் ஃபங்க்ஷன் பிரீமியம் ஆப் சர்வீஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆப்போட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ஆப் சர்வீஸ் வந்துச்சா. சோ வித்தவுட் நோவிங் எனிதிங் நான் நேரடியா பிராக்டிகல் கிளாஸ்க்குள்ள போறேன் அப்படின்னா நல்லா இருக்கும். அன்னைக்கு மட்டும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கே நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, தியரி ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல். நீங்க எடுத்த உடனே ப்ராக்டிகல் கிளாஸ் போயிட்டீங்க, என்னால பண்ண முடியும். ஃபங்க்ஷன் ஆப்னா இதான் சொல்லிட முடியும். ஆனா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கியூபர்னெட்டிஸ் சர்வீசஸ்னா என்னன்னா, இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு அஜூர்ல சரியா. இந்த அஜூர்ல ரன் ஆயிட்டு இருக்க விஷயங்களை ஹெல்த்த மானிட்டர் பண்றது, ஸ்கேல் அப் பண்றது, அப்கிரேட் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு சரியா. இது நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சர்வர் இருக்கு. இப்போ இங்க இருக்கிற இமேஜ் வச்சே பார்த்துவோம். இங்க ஒரு சர்வர் இருக்கு சரியா. இந்த மாதிரி ஒரு 7 இங்க எத்தனை 6 7 சர்வர் இருக்கு சரியா. ஒருவேளை நீங்க இப்ப இந்த 7 சர்வர்லயும் நீங்க வந்து ரன் பண்ணி வச்சிருக்கீங்க சரியா. ஒருவேளை இந்த சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கிற விஷயங்கள் இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். இது எப்படி பண்ணும் அப்படின்னா இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஈவன் நீங்க அந்த கியூபர்னெட்டிஸ் சர்வீஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரே சர்வர் வாங்கியிருந்தாலுமே செகண்டரி சர்வர் வந்து உங்களுக்கு கேட்டு உங்களை வாங்க வைக்கும். ஏன்னா கியூபர்னெட்டிஸ் சர்வீஸ் சர்வரோட வேலை அதுதான். 2 சர்வர் வந்து ஒரே நேரத்துல வாங்க வைக்கும் சரியா. அப்படி வாங்க வைக்கிற சமயத்துல லைக் இப்போ இந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகுதுங்களா, செகண்டரி சர்வர்ல ஆட்டோமேட்டிக்கா அப் ஆயிடும் இது சரி பண்ற வரைக்கும் சரிங்களா. அப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன் ஆகாம இருக்க பாத்துக்கிறதுக்கு இந்த கியூபர்னெட்டிஸ் சர்வர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இதை எப்படி பண்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க நாக் டீம் இருக்கீங்க, என்ன பண்றீங்க, மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒருவேளை அலர்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த அலர்ட்டை வந்து ரெஸ்பாண்ட் எடுத்து என்ன பண்றீங்க, எந்த கன்சர்ன் டீமோ அவங்க கிட்ட சொல்லி அந்த ஒர்க்கை முடிக்க சொல்றீங்க. கரெக்டா? சேம் விஷயம் ஒரு நாக் டீம் என்ன பண்ணுதோ அந்த வேலையை இந்த கியூபர்னெட்டிஸ் சர்வீஸ் பண்ணுது. ஓகேவா? மானிட்டர் எந்நேரம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா அலர்ட் அடிச்சு அலர்ட் அடிச்ச உடனே யார் கன்சர்ன் பர்சனோ ஏன் மேபி நீங்க பாக்குற அலர்ட்ஸ் மேபி கியூபர்னெட்டிஸ் சர்வீசஸ்ல கிரியேட் பண்ணதா கூட இருக்கலாம். கியூபர்னெட்டிஸ்ல இது அஷூரன்ஸ் தான் பண்ணணும். கியூபர்னெட்டிஸ் அப்படின்றது ஒரு கான்செப்ட், அதாவது டவுன் ஆகாம இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த கம்ப்யூட்டர்ல இந்த 4 விஷயங்களும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன், உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர், உங்களுக்கு தேவையான கோட் அதை டவுன் ஆகாம பாத்துக்கிறது, அதை கிரியேட் பண்ற விஷயங்கள் வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் சர்வர்ஸ் பாத்துக்குது சரியா.